எப்பவுமே இட்லி தோசைக்கு தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, கார சட்னி அந்த மாதிரி செய்யாமல் ரொம்ப வித்தியாசமாக இந்த மாதிரி ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துங்க. அடுத்ததாக ஒரு 6லேருந்து 7 பல் அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு 3 பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய். இதில் காரத்துக்கு நம்ம மிளகாய் பொடி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் காஞ்ச மிளகாய் கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 12 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. பெரிய வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 4 கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளியில் அந்த நார்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு கழுவிட்டு சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு 3 கத்திரிக்காய் நீல வாக்கில் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு தடவை கலந்து விட்டால் மட்டுமே போதும் இது. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், 1/2 கப் மட்டும் போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இதை இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டுருந்தேன் நான். ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ பாருங்கள், அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை இப்போ கரண்டியை பயன்படுத்தி இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டாலே போதும். ரொம்ப ஈஸியாக மசிஞ்சு வந்துடும். நல்லா அழுத்தி விட்டு மசிச்சு விடுங்க. இல்லை உங்கள்கிட்ட மத்து இருந்தால் கூட நீங்கள் மத்தை பயன்படுத்திக்கலாம், இல்லைனா மேஷர் இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம். மிக்சியில் அடிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இல்லைனா மண்சட்டி இருக்குன்னா கூட ஒரு தடவை கடைஞ்சிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இதை தாளிக்க வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இது இட்லி தோசை சப்பாத்தி கூட ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக வீட்டில் கரண்ட் இல்லாத சமயங்களில் பார்த்தீங்கன்னா சட்னி ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இதை ரெடி பண்ணலாம். ரொம்ப சுலபமாக வேலையும் முடிஞ்சிடும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்டை எனக்கு ஃபீட்பேக்காக கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.